வெல்கம் டு ஜியாம் ஃபுட் காம்பி. நம்ம இன்றைக்கி தோசை கூட சாப்பிட்ற மாதிரி 2 டைப் ஆஃப் சட்னி பார்க்க போகிறோம். ஒன்று வெங்காய சட்னி, இன்னொன்று தேங்காய் சட்னி. ஆனால் தேங்காய் இல்லாமல் அந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெங்காய சட்னி பண்ணுறதுக்கு நமக்கு 5 மிளகா வத்தல், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், மல்லி, தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் தேவை. நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதில் ஆயில் விட்டுக்கலாம். காஞ்ச உடனே எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அப்புறம் வத்தல் மிளகு இதை மட்டும் அதில் தனியாக வதக்கி வச்சுக்கணும். இந்த கடலைப்பருப்பு நல்லா செவக்கிற வரை வதங்கணும். இது நல்லா வறுத்தாச்சு, நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்தோம்ல வெங்காயத்தையும் சின்ன வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். இது நல்லா செவக்க அளவு வறுக்கணும். இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ ரெண்டுமே கலந்து யூஸ் பண்ணுறேன். சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முக்காலும் வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி கீரை இது இருந்தால் போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை எந்த வகையில் சேர்த்தாச்சுன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டால் சீக்கிரம் வதங்கிடும். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுவும் தக்காளியும் நல்லா மசிய அளவு வதக்கணும். வதங்கட்டும். இந்த அளவு நல்லா வதங்கினோடனே நம்ம இதை கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். முதல்ல வறுத்து வச்சுருந்தோங்க கடலைப்பருப்பு, வத்தல் மிளகும் போட்டுடலாம். இதை முதல்ல லைட்டாக அரைச்சிக்கலாம். இதை லைட்டாக அரைச்சோடனே நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல அந்த வெங்காயத்தையும் தக்காளியும் போட்டுடலாம். இதையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. சட்னி தாளிக்க ஒரு கடாயில் கடுகு போட்டுக்கோங்க. உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல இந்த வெங்காய சட்னி இதில் போட்டுக்கலாம். இந்த மிக்சிலேயும் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் ஊற்றிடலாம். இந்த டைமில் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த சட்னி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை செய்வீங்கன்னா திருப்பி செய்ய தோணும். இப்படி ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவு இருந்தால் போதும். தேங்காய் இல்லாமல் ஒரு தேங்காய் சட்னி பண்ணலாம். அதுக்கு கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. அதில் நம்ம வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நம்ம கலர் சேஞ்ச் ஆகாத மாதிரி லைட்டாக வதங்கினா போதும். கலர் சேஞ்சுனால் அந்த ஒயிட் கலர் கிடைக்காது. இந்த மாதிரி லைட்டாக வதங்க ஆரம்பித்தோடனே நமக்கு தேவையான பச்சை மிளகு, அப்புறம் வெள்ளைப்பூடு, அது கூட கொஞ்சம் திக்னஸுக்காக வேண்டி பொரிகள் போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்க வேண்டாம், ஒரு நிமிஷம் வதங்கிட்டு ஆஃப் பண்ணிடுவோம். நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல அதையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பையும் போட்டுருவோம். இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம். இது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தாளித்து விட்டுக்கலாம். அது கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு போட்டுடலாம். உளுந்தம்பருப்பு, ஒரு வத்த மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது தாளித்ததை நம்ம சட்னியில் கொட்டிடலாம். இந்த புசுன்னு சாஃப்ட் தோசைக்கும் இந்த ரோஸ்டான தோசைக்குமே இந்த சட்னி ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிபி பார்க்கலாம். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.